ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது தூம்தாம் என்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோ கால்நடை மருத்துவரா இருக்காரு. இவருக்கும் ஹீரோனிக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன 2 வாரத்துல கல்யாணமும் நடந்து முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அவங்க ஸ்டே பண்றாங்க. அந்த சமயத்துல 2 பேர் துப்பாக்கி வச்சு மிரட்டி சார்லி எங்கன்னு இவங்க கிட்ட கேக்குறாங்க. பட் இவங்களுக்கு சார்லினா யாருன்னே தெரியல. இவங்களும் சார்லினா யாருன்னே தெரியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. பட் அதுக்கு அவங்க உண்மையை சொல்லுங்க, இல்லனா சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அப்பவும் போல ஹீரோவும் ஹீரோனியும் எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டாங்க. பட் அந்த நபர்கள் இவங்களை விடாம துரத்திட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சார்லினா யாரு, சார்லிக்கும் ஹீரோ ஹீரோனிக்கும் என்ன சம்பந்தம், இவங்களை தேடி வந்த நபர்கள் யாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்துல உள்ள காமெடி தான். அந்த அளவுக்கு காமெடிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயும் ஹீரோவும் ஹீரோனியும் அந்த நபர்கள்கிட்ட மாட்டிக்கிடாம இருக்க கார்ல தப்பிக்க பிளான் பண்ணுவாங்க. அப்பவும் போல ஹீரோ சானிடைசர் போட்டு கையை தொடச்சி கார் சைடு கண்ணாடியை சரி பண்ணிட்டு உட்கார்ந்த சீட்டெல்லாம் பொறுமையா சரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வில்லன் இருக்கிற இடத்துக்கு ஹீரோ போவாரு. அப்பவும் போல அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ண சொல்லி போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அந்த சீனும் ரொம்ப ஃபன்னா இருக்கு. இதே மாதிரி படம் ஃபுல்லா ரொம்ப காமெடியா கொண்டு போயிருக்காங்க. அதனால இந்த படம் எந்த இடத்துலயும் அந்த அளவுக்கு போரிங்கா இல்ல. படத்துல உள்ள ஒரு சீன்ல பொண்ணுங்களோட ஃப்ரீடம் பத்தி ஹீரோ கிட்ட ஹீரோனி சில விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட்டபிளா இருக்கு. படத்தோட ஹீரோ ரொம்ப வெகுளியா அவரோட ரோலை பக்காவா பண்ணிருக்காரு. ஹீரோனியும் ரொம்ப போல்டா சம சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுலயும் வில்லன் கிட்ட போன்ல பேசுற சீன்லாம் ஃபன்னாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கு. சொல்ல போனா ஹீரோ மற்றும் ஹீரோனியோட கேரக்டர் ரைட்டிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச மத்தவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே தரமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. குறிப்பா சொன்னா, இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்காக ஹீரோவும் ஹீரோனியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடி போற சீன்லாம் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. படத்துல ஹீரோ முன்னாடியே ஹீரோனி கிட்ட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அத்துமீறி பேசுவாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கு பதிலா ஹீரோ ஒரு சிலர் முன்னாடி டான்ஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு. படத்துல சுத்தமா லாஜிக் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த படத்தை ரிஷப் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரதீக் காந்தி, யாமி கௌதம், ஆனந்த் விகாஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு டீசென்டான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.